ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு ரசம் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த பருப்பு ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட்டாக இருக்கும். அதனால இந்த ரசத்தை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பான ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 75 கிராம் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை நல்லா அலசியாச்சு. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் ரசம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பை கூடவோ குறைவோ பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை மேலே உள்ள பாகத்தை மட்டும் நீக்கிட்டு நடுவில் கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அப்போது தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டுருங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கிடையில் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கெலாம் உரல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட இடி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் இதை அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்போவும் இந்த கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா தட்டியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் பல் பூண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 7-8 மட்டும் சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கிறனால 10-15 சேர்த்துக்கிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நான் எப்போ சேர்க்கணும்னு அப்போ சொல்கிறேன். நம்ம ரசம் எப்போ வச்சாலும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்து வைங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இதை தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிறீங்கன்னா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொரகொரப்பாக கிடைக்கும். இல்லைனா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சே வந்திருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி 2 தக்காளியோட தோலையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த தக்காளியை பருப்போடையே சேர்த்து இந்த மாதிரி மேஷரோடு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா பருப்பு கிடைக்கிற மத்து இருக்கும்ல, அதை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம எப்போ சாம்பார், பருப்பு ரசம் இந்த மாதிரி வச்சாலும் இந்த பருப்பு 80% வெந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம சாம்பாரோ ரசம் வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியும் பருப்பையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை கரைசல் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம இடி உரலில் இடித்து வச்சுருந்தோம்ல ரச பவுடர், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதிலேயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளி, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயை சுடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம், 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரசத்துக்கு பெருங்காயத்தூளாக சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரசம், அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருந்தோம்ல பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரசம் கொதிச்சிடக்கூடாது. லேசாக நுரக்கட்டி ஒரு கொதி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா அதில் ருசி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால ரசம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான பருப்பு ரசம் நல்லா கமன்னு சூப்பராக தயாராகிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பருப்பு ரசம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.